வணக்கம். பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகம் காஞ்சு முற்றுகை. அத்தியாயம் 43. பிச்சு யார்? பிச்சுவிடம் தான் கவர்ந்து கொண்டு வந்தது விஷக்கத்தி என்று தெரிந்து நடுங்கிய குண்டோதரனை பார்த்து, பிச்சுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய், சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார். கோயில் மடைப்பள்ளிக்குள்ளே அடைத்து தாளிட்டு வந்திருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன். நல்ல காரியம் செய்தாய், வா போகலாம், கிராமத்துக்கு வழிகாட்டு என்றார் மகேந்திர பல்லவர். அப்போது சத்திருக்கணன், பிரபு, கிராமத்துக்கு நாம் ஏன் இப்போது போக வேண்டும்? நாம் வந்த காரியமாகிவிட்டது. புத்த பிச்சுவை குண்டோதரன் கவனித்துக் கொள்ளுவான். நாம் போகலாம் வாருங்கள் என்று கவலை தொனித்த குரலில் கூறினான். மகேந்திர பல்லவர், இல்லை சத்திருக்கனா, நாம் வந்த காரியம் இன்னும் ஆகவில்லை. வாதாபி படைகளை தடுப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் இங்கே நமக்கு இருக்கிறது. துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை. நாகநந்தி பிச்சுவை சிறைப்பிடித்து கொண்டு போனோமானால் இந்த யுத்தத்தில் நமக்கு 3/4 பங்கு வெற்றி கிடைத்து விட்டது என்றார். பிரபு, அவ்வளவு முக்கியமான காரியமாக இருந்தால் பிச்சுவை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாக சிறைப்படுத்தி இருக்கலாமே, ஆயனார் வீட்டிலேயே பிடித்திருக்கலாமே. இத்தனை நாளும் பிச்சு சுயேட்சையாக இருத்தல் தான் உத்தேசித்த காரியங்களுக்கு அவசியமாக இருந்தது. இனிமேல் அவர் வெளியில் இருந்தால் பாதகம் விளையும். பிரபு, பிச்சுவை சிறைப்பிடிக்கும் வேலையை என்னிடமும் குண்டோதரனிடம் ஒப்படைங்கள். தாங்கள் உடனே புறப்பட்டு செல்லுங்கள். ஆற்றுக்கு அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமாய் வைத்திருந்தான். இந்த வேலையை உங்கள் இருவரிடம் கூட ஒப்படைக்க முடியாது சத்திருக்கனா, நானே தான் செய்தாக வேண்டும். குண்டோதரா, போ முன்னால் என்றார் மகேந்திர பல்லவர். அதற்கு மேல் சத்திருக்கணன் வாய் திறக்கவில்லை. 3 பேரும் ஏறக்குறைய பொழுது புலரும் சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைந்து கோயில் வெளிமதிலை தாண்டி குதித்து உள்ளே சென்றார்கள். மடைப்பள்ளியின் கதவு வெளித்தாளிட்டபடி இருந்தது. சற்று கருவத்துடனேயே குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவை திறந்தான். மூவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். 4 புறமும் நன்றாய் பார்த்தார்கள். மடைப்பள்ளியின் உட்புறம் சூனியமாக இருந்தது. மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டபடியானால் உண்டாகியிருந்த துவாரம் பிச்சு எவ்விதம் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பதை துலாபாரமாக தெரியப்படுத்தியது. நினைத்தேன் சத்திருக்கனா, பிச்சுவை சிறைப்பிடிக்கும் வேலையை உங்களிடம் நான் ஒப்புவியாததன் காரணம் இப்போது தெரிகிறதா என்றார் மகேந்திர பல்லவர். குண்டோதரா, பல்லவேந்திரர் கூறியது காதில் விழுந்ததா? காஞ்சி ஒற்றற்படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டாய் என்றான் சத்திருக்கணன். எஜமானே, அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கி விடுகிறேன். கருணை புரிந்து தங்களிடம் உள்ள கத்தியை இங்கே கொடுங்கள். நாகநந்தி பிச்சு இந்த கிராமத்திலே தான் இன்னும் இருக்க வேண்டும். நாளை பொழுது விடுவதற்குள் அவரை கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில் இந்த விஷக்கத்தியை பதித்து கொள்ளாவிட்டால் என்னுடைய நெஞ்சிலே இதை பதித்து கொண்டு உயிரை விடுவேன் என்றான் குண்டோதரன். சத்திருக்கணன் கத்தியை குண்டோதரனிடம் கொடுக்க எத்தனித்த போது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கி கொண்டார். குண்டோதரா, இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதம் இனிமேல் செய்யாதே. புத்த பிச்சுவின் உடம்பில் இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது. அவருடைய தேகம் வஜ்ர தேகம். அவரை குத்தினால் கத்தியின் முனைத்தான் மழுங்கும். அப்படி அவரை நீ காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில் உள்ள விஷயம் அவரை கொள்ளாது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. அது எப்படி பிரபு? பிச்சு மந்திரவாதியா? மந்திர சாதனங்களில் உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா என்று கேட்டான் சத்திருக்கணன். மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? புத்த பிச்சுவின் தேகத்தில் ஓடும் ரத்தம் விஷம் கலந்த ரத்தம். எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷயமாக செய்து கொண்டவர் அந்த மகான். ஐயோ, என்ன பயங்கரம் என்றான் சத்திருக்கணன். புத்த பிச்சு தேக காற்று பட்டதும் அக்கம்பக்கத்தில் உள்ள நாகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடும். ஆம் எஜமானனி, நானும் பார்த்திருக்கிறேன். அதன் காரணம் இப்போது தான் தெரிகிறது என்று குண்டோதரன் கூறிய போது அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப குகையை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கிறதா சத்திருக்கனா? அதை மறக்க முடியுமா பிரபு? அதன் மர்மம் என்னவென்பதை கண்டுபிடித்தாயா? என்ன யோசித்தாலும் ஊகிக்க முடியவில்லை. நான் சொல்லுகிறேன். காஞ்சி கோட்டையை வேறு வழியில் பிடிக்க முடியாவிட்டால் கோட்டைக்குள் இருக்கும் குடி தண்ணீரிலெல்லாம் விஷத்தை கலந்து விடலாம் என்பதற்காகத்தான். என்ன கொடுமை! இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால் ஒரு புத்த பிச்சுவால் செய்யப்படுகிறதா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் சத்திருக்கணன். நம்ப முடியாத காரியம்தான். ஆனால் புத்த பிச்சு நிஜமான புத்த பிச்சு இல்லையே. காவி துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்தி கொள்ளும் மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றன் அல்லவா?
அப்பேற்பட்ட கிராதக கொலைப்பாதனை கொல்லாமல் விட வேண்டும் என்கிறீர்களே. கொல்லுவதால் பயனில்லை. சிறைப்பிடித்து வைத்தோமானால் புலிகேசியுடன் நாம் நடத்தும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக பிச்சு உபயோகப்படுவார். பிரபு, பிச்சு யார் என்று கேட்டான் சத்ருக்கனன். ஒரு ஊகம் இருக்கிறது. நிச்சயமாக தெரிந்த பிறகு சொல்லுகிறேன் சத்ருக்கனா. நீயும் உன் சீடன் குண்டோதரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்போது ஆக வேண்டியிருக்கிறது. நான் சொல்லுவது இருவரும் கவனமாக கேட்டு அந்தப்படி செய்தால் காரியம் ஜெயமாகலாம். என்ன சொல்லுகிறீர்கள்? தங்கள் சித்தம் பிரபு. கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்து கொள்ளுகிறோம் என்றான் சத்ருக்கனன். பொழுது புலரும் நேரத்தில் பன்னீர் மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம்மென்று மனம் வீசின. ஏறக்குறைய வட்ட வடிவமாக இருந்த சந்திரன் பொன்னிறத்தை இழந்து வெண்தாமரையின் நிறத்தை பெற்று மேற்கு திசையின் அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தில் மடைப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருக்கனையும் குண்டோதரனையும் அருகில் உட்காரச் சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி கூறினார். ஒற்றர்கள் இருவரும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.